என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா கொரியன் பாய்ஸோட ஸ்கின் மட்டும் எப்படி கிளாஸா இருக்கு ஆனா நம்ம இந்தியன் ஸ்கின் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு அவங்க ஸ்கின் கிளாஸ் மாதிரி பளபளன்னு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணமே இந்த 5 ஸ்டெப்ஸ் தான். என்னென்ன ஸ்டெப்ஸ்னு ஒன்னொன்னா சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸ்டெப் நம்பர் 1 டபுள் கிளென்சிங். கொரியன் பாய்ஸோட ஸ்கின் கிளாஸ் மாதிரி இருக்குதுன்னா அதுக்கான காரணமே டபுள் கிளென்சிங் தான். டபுள் கிளென்சிங்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆயில் பேஸ்ட் கிளென்சர் யூஸ் பண்ணி டர்ட் சன்ஸ்கிரீன் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. அப்புறம் நார்மல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஸ்கின்னை டீப்பா கிளீன் பண்ணுவாங்க. இதை தான் டபுள் கிளென்சிங் சொல்லுவாங்க. ஸ்டெப் நம்பர் 2 எக்ஸ்ஃபோலியேஷன். ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் 1 இல்லனா 2 தடவையாச்சு அவங்க கண்டிப்பா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. அப்பதான் ஸ்கின்ல இருக்க டர்ட்லாம் ரிமூவ் ஆகி உங்க ஸ்கின் பார்க்க நல்லா ஸ்மூத்தா பிரைட்டா பார்க்க பப்பாளி பழம் மாதிரி இருக்கும். ஸ்டெப் நம்பர் 3 ஹைட்ரேஷன். கொரியன் ஸ்கின் கேர்ல ரொம்பவே முக்கியமானது ஹைட்ரேஷன் தான். டோனர் எசன்ஸ் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணி ஸ்கின்னுக்கு நல்ல மாய்ஸ்சர் கொடுப்பாங்க. அதனால தான் உங்க ஸ்கின் நல்லா கிளாஸ் மாதிரி க்ளோவா இருக்கு. ஸ்டெப் நம்பர் 4 சீரம். சீரம்ல விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ட்ஸ்லாம் இருக்கும். இது ஸ்கின் ப்ராப்ளம் கரெக்ட் பண்ணி ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்டெப் நம்பர் 5 சன்ஸ்கிரீன். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். சன்ல இருந்து ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ண டெய்லி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவாங்க. இல்லனா எவ்வளவுதான் ஸ்கின் கேர் பண்ணாலும் ஸ்கின் ஈஸியா டேமேஜ் ஆயிடும். நான் இப்ப சொன்ன இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்க கண்டினியூஸா 6 வாரத்துக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின் பார்க்க இப்ப எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா 6 வாரத்துக்கு அப்புறம் பார்க்க சும்மா பளபளன்னு பப்பாளி பழம் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மென்ஸ் க்ரூமிங் கண்டென்ட்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற கண்டென்ட் எல்லாமே நோட்டிபிகேஷனா உங்க ஃபீடுக்கு வரும்.